புதன் பகவான் இருக்கிறதுலே சாஃப்டான கிரகம் சார் புதன். இந்த புதனின் காரகத்துவத்தில் தான் சார் ஜோதிடம் இருக்குது. புதன் தான் சார் பிரிண்டிங் ப்ரெஸ், புதன் தான் சார் காளிமனை, புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன். அப்படி புதன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பத்திர பொது, நிறைய விஷயம் வந்து புதன் இருக்குது. புதன் வந்து பேச்சு சாதுரியத்தையால் பிழைக்கக்கூடிய அத்தனை விஷயம், வியாபாரம், மெயினான ஒரு விஷயம் வியாபாரம். அப்போ அவ்வளோ விஷயம் வந்து புதனின் அமைப்பில் இருக்குது. பொதுவாக புதன் லக்னத்தில் இருக்கலாம், எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல சார் இருக்கலாம், மேசம் விருச்சிகம் தவிர, ஓகேங்களா. அப்போ லக்னத்தில் புதன் இருக்கும்போது திக்பலம் அடைவார். அதே அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தனித்த புதனாக இருக்கணும். எந்த வீட்டில் இருந்தாலும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலனை வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக செய்வார். புதனுக்கு ஆகாத வீடு வந்து பார்த்தீங்கன்னா கடகம். கடகத்தில் இருக்கிற புதன் எந்த வகையில் நல்லது செய்ய மாட்டார். ஈவன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு 50% நல்லது அப்படிங்கிற அமைப்பில் வந்து சொல்லலாம். சரி, புதனின் துறைகள் தான் நான் எடுத்தோடனே சொன்னேன். புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கிரகம் சார். எங்கேயுமே நான் ஹீரோவும் இல்லை, நான் வில்லனும் இல்லை, நான் நடு மத்தியமாக நான் வந்து ஒரு காமெடி லைனாக இருந்துறேன், காமெடி ட்ராக்காக இருந்துறேன் அப்படின்னு சொல்லி யாரையும் பகச்சிக்காத தன்மை வந்து புதன் கிரகத்துக்கிட்ட இருக்கும். அதனால தான் புதனை வந்து ஜோதிடத்தில் சபாநாயகர்னு வச்சாங்க. அதாவது ஆளுங்கட்சிக்கும் அவர் ஆதரவாக இருப்பார், எதிர்கட்சிக்கும் அவர் வந்து நடுநிலைமையோடு இருப்பார். அதே மாதிரி செவ்வாய்க்கு அந்த புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நட்பு கிரகம். ரொம்ப நட்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனோட இருக்கும்போது ரொம்ப நட்பு, சுக்கரனோட இருக்கும்போது நட்பு. 3வது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட அவர் இருப்பார். இதை தவிர மீதி இருக்கிறவங்களோடலாம் அவர் சமம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார். சில மூல நூல்களில் வந்து புதன் வந்து குருவோட இணைச்சிருந்து அது பகைன்னு தான் சொல்லியிருக்காங்க. புதன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிரூபிக்கிற மாதிரி மீனத்தில் வந்து நீசம் அடைகிறார், தனுசில் வந்து சமபலன் மட்டும்தான் அடைகிறார். அப்படி இருக்கும்போது அந்த விதி வந்து ஓரளவுக்கு நல்ல பொருந்தியே வருது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம். ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பத்தில் இருக்கும்போது நம்ம முன்னாடி அந்த சொன்ன அந்த புதனின் காரகத்துவமான அந்த தொழில்கள் எல்லாமே நல்லா எழுதுவாங்க, கணக்கு போடுவாங்க, அழகாக இருக்கும். என்னுடைய குருநாதர் மிதுன லக்னம் ஆதித்ய குருஜி, அவருடைய எழுத்துக்கு எத்தனையோ பேர் அடிமை, அதில் நானும் ஒரு ஆள். அவர் எழுத்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கலைத்துறையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் புதனும் சுக்கிரனும் இணையும் போது அவங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்தே தீர்ந்துருவாங்க.